இன்று தினம் ஒரு தகவலில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பானது பயம், பயப்படாதே. இதில் அநேக காரியங்கள் உண்டு. வருகிற நாட்களில் இதை பற்றி நாம் காணலாம். அதற்கு முன்பதாக பயத்தை பற்றி ஒரு சில முன்னுரைகளை மட்டும் இன்று பார்க்கலாம். பயம் என்ற உணர்ச்சி தேவனால் உருவாக்கப்பட்ட தேவையான உணர்ச்சிகளில் ஒன்று. எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதனை தாக்குவதற்கு ஒரு மாடு ஓடி வரும் பொழுது அம்மனிதன் அதற்கு பயப்படுவதால் ஓடி போகிறான். பயம் இல்லையெனில் ஆபத்தை சந்திப்பான். எனவே பயம் என்ற உணர்ச்சி தேவையானதாகும். அதிலும் அதிர்ச்சி வேறு, பயம் வேறு. எதிர்பாராமல் திடீரென ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது நாம் அதிர்ச்சி அடைகிறோம். இது பயம் என்று கூறுவது ஓரளவுதான் பொருத்தம் உள்ளது. ஒரு ஜப குழுவினர் ஒரு வீட்டிற்குள் சென்ற போது அங்கிருந்த வயதான பெண் திடீரென கூச்சலிட்டார்கள். அதை கேட்ட யாவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அந்த பெண்ணிற்குள் அசுத்த ஆவி இருப்பதை அறிந்து அதை துரத்த முற்பட்டனர். ஐயோ, இந்த அசுத்த ஆவி என்னை தாக்குமோ என்று தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தால் அது பயத்தின் அறிகுறியாகும். நாம் கவனிக்காத போது நமது அருகில் பட்டாசு வெடித்தால் நாம் அதிர்ச்சி அடைகிறோம். ஆனால் நாமே பட்டாசை கொளுத்துகிறோம் என்பதால் நாம் அதற்கு பயப்படவில்லை. இதுவே அதிர்ச்சிக்கும் பயத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும்.